எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. மக்களே, கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயசு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. வீட்டு பக்கத்தில் விளாண்டுகிட்டு இருந்த குழந்தை நைட்டு காணலை அப்படின்னு தேடிட்டு அலையும் போது பக்கத்தில் இருந்த 2 கிலோமீட்டருக்கு அங்கே தள்ளி இருந்த குளத்துல சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. எங்கே போயிட்டு இருக்கு இந்த நாடு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் தடவை இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு செய்தி, இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் இங்கே மாறின மாதிரி தெரியல. அந்த குழந்தையோட உறவினர்களும் ஊர்காரங்களும் இப்போ போராடுறாங்க. இந்த தப்பை பண்ணினவனுக்கு எங்க கண்ணு முன்னாடி தண்டனை கொடுங்க அப்படின்னு போராடுறாங்க. அதுக்கு இந்த ஆட்சி செவி சாய்க்குமா அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி தவறு பண்றவங்களுக்கு மக்கள் முன்னாடி தண்டனை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, மக்கள் முன்னாடி நீங்க தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கெல்லாம் பயப்படுவான் அப்படின்ட்டு இப்போ எல்லாருக்கும் தோணுது. அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பானாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். உண்மையிலே அவர் சொல்லக்கூடிய இந்த தண்டனை தான் இது போன்ற காரியங்களுக்கு சரியா இருக்கும். பயம் இல்லாததுனால என்ன தப்பு பண்ணாலும் 5 மாசம் 6 மாசத்துல நாம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒண்ணு இருக்கு. அது போக நிறைந்த போதையில தான் பண்றான். போதை இருக்கிறதுனால தான் அவனுக்கு நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. இந்த போதை கலாச்சாரம் இந்த நாட்டை விட்டு போனாதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதி, இங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நிம்மதி. இது ரெண்டையும், போதையை ஒழிச்சிட்டு கடுமையான தண்டனைகளை இங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த பிரச்சனைகள்லாம் அங்க கம்மியாயிரும். அரபு நாடுகளை பாருங்க, அங்க மன்னராட்சி தான் நடக்குது, இருந்தாலும் அங்க தவறுகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படுது. அப்படிங்கிறதுனாலதான் அங்க பிரச்சனைகள் கம்மியா இருக்குது, மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தவறுகளுக்கு சரியான தண்டனை, அந்த தண்டனை மக்கள் முன்னாடி வச்சு கொடுத்தா பயப்படுவான். இது மாதிரியான தவறுகள் நடக்காம இருக்கும். எங்களை மாதிரி வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறவங்க, குடும்பத்தை விட்டுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நெஞ்சு படபடப்பாவே இருக்கு. ஊர்ல நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்குமா, நம்மளுடைய பிள்ளைகள் நிம்மதியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு படபடப்பு வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல வேலை பார்க்குறவங்க மத்தியில் இப்ப அதிகமா தொத்தி இருக்குது. அதனால ஆளக்கூடிய அரசு இன்னைக்கு விஜயுடைய அரசா இருக்கலாம், இதுக்கு பிறகு வேற எந்த அரசுனாலும் வரலாம். யாரா இருந்தாலும் இது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு எதிராக ஒருத்தன் தவறு பண்றானா அவனை கூப்பிட்டு வச்சு மக்கள் மத்தியில தண்டனை கொடுங்க. அப்பந்தான் இங்க ஒரு விழிப்புணர்வு வரும், திருந்துவான். அதை பண்ணுங்க முதல்ல.